மார்ச் 1 3 முக்கியமான நிகழ்வு. 1 அற்புதமான பைரவர் நாளான ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். 2 கடன் காணாமல் போக வைக்கும் மைத்திரு முகூர்த்தம். 3வது என்ன பதிவில் கடைசியில் சொல்கிறேன், முழுமையாக பாருங்கள். அன்று நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நீண்ட கால பணத்தடை, கடன் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் சார்ந்த பணம் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. கடந்த பல ஆண்டுகளாக ஒவ்வொரு மனிதனின் செல்வ செழிப்புக்கான வாழ்க்கையை உருவாக்கித்தர பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளையும் பரிகாரங்களையும் வழிநடத்துதல்களையும் செய்து வருகிறோம். அதில் நான் நேரடியாக கண்ட அனுபவித்த வழிநடத்தியதில் அதிகபட்சமான வெற்றியை கொடுத்தது கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரமான மைத்ரு முகூர்த்த நேரம். மார்ச் 1ஆம் தேதி இந்த பிப்ரவரி மாதத்திலையும் ஜனவரி மாதத்திலையும் சுமாராக ஒரு 130 பேருக்கு கடன் கொஞ்சமாக பாதியாக முழுசாக அல்லது வட்டியே வேண்டாம் அசலை மட்டும் தந்தால் போதுன்னு தீர்ந்துருக்கு. உங்களுக்கும் தீரட்டுன்னு பதிவு செய்கிறேன், முன்கூட்டியே பதிவு செய்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 1ஆம் தேதிங்க 3 மணிலிருந்து 5 மணி பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். பைரவருக்கு நீங்கள் தேங்காய் தீபம் போட்டிங்கனாவே கடன் பிரச்சனை தீரும். அதே நேரத்தில் மைத்திரு முகூர்த்தம் வருது. அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் ஒரு தட்டில் கோதுமையை பரப்பி சென்டரில் நெய்யகல் விளக்கு ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் மொத்த கடன் 5, 10, 20, 1 கோடி எதுவாக இருந்தாலும் சரி பிரியாணி இலையில் எழுதி புணுகு தடவி வச்சுருங்க. அதுக்கப்புறம் விளக்குக்கு முன்னாடி எத்தனை கடன் இருக்கோ, வெஹிக்கிள் லோன், ஜுவல் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் 5 கவருக்கு மேலே பிரியாணி இலையில் இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கடனோட மொத்த தொகை, அதற்கப்புறம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் பணத்தாள் புணுகு தடவி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஒரு பணத்தாளை எடுத்து கையில் வைங்க. இப்படி ஒரு பணத்தாளை எடுத்து இப்படி நமஸ்கார முத்திரையில் கையில் வைங்க. வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்னு மந்திர ஜபத்தை செஞ்சு அதற்கப்புறம் 27 முறை மந்திர ஜபம் செஞ்சு அதற்கப்புறம் இந்த பணத்தால் கவருக்குள்ளே போட்டுட்டு அந்த கவருக்கு விளக்கக்கூடிய பிரியாணிகளையே எரிச்சிருங்க. இந்த மாதிரி எத்தனை கவர் வைக்கிறீங்களோ அத்தனை பணத்தால் எடுத்து 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கவருக்குள்ளே பணத்தால் பிரியாணிகளை எரிச்சிடணும். கடைசியாக அந்த மொத்த கடன் தொகையும் இருக்கக்கூடிய பிரியாணிகளையை எடுத்து தீபத்தில் எரிச்சிட்டு தீபத்துக்கு கிழக்கக்கூடிய கோதுமையை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்க. இதைய நீங்கள் மார்ச் 1ஆம் தேதி 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக செய்யுங்க. 100% நல்லது நடக்கும். அதற்கப்புறம் ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற சிவனுக்குரிய சக்தி மிக்க ஐஸ்வர்ய வசிய மந்திரத்தை நீங்கள் ஒரு 51 முறை வெள்ளை கலர் பேப்பரில் சிவப்பு கலர் மயில எழுதுங்க. முடிஞ்சால் அதற்கப்புறம் பிரதோஷ காலத்துக்கு கோயிலில் போய் நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடக்கிறத கண்ணால் பார்த்து ஆனந்தம் அடையுங்க. இந்த விஷயத்தை விரதம் இருந்து செஞ்சிங்கன்னா இன்னும் பலன் அதிகம். பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன். பயன்படுத்திக்கங்க. கடன் தீர்க்கும் நேரம் 1, பிரதோஷ நேரம் 2, 3வது அன்றைய தினத்தில் காலையில் சூட்சமமான ரோம மகரிஷி ஐயாவின் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்கின்ற ஒரு ஜூம் ஒர்க் ஷாப்பை 2 மணி நேரம் நான் நடத்துகிறேன். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட ரகசியம் என்னென்னா, பச்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே என்று சொல்வார்கள். இதை தெரிந்தவனுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. இதை தெரிஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு எதிர்மறையான வாழ்வு அமையாது, நேர்மறை வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். திட்டம் தீட்டி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லித்தரக்கூடிய நேரத்தை கணிச்சு பயன்படுத்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். ஸோ இந்த ஜூம் ஒர்க் ஷாப் ஒன்லி ஃபார் 100 பீப்புள்ஸ். ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. லிமிட்டெட் சீட்ஸ் இருக்குது. உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மார்ச் 3ஆம் தேதி தேவதை நாள். மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய மாசி மக பௌர்ணமி. சந்திர கிரகணம் வருது. மாலை நேரத்தில் நான் சக்தி மிக்க சந்திர கிரகண ஹோமமும் சத்யநாராயண பூஜையும் செய்து இந்த ஐஸ்வர்ய மூலிகை தாயத்தை எனர்ஜைஸ்டு பண்ணி தரோம். இப்போ 108 நபர்களுக்கு மட்டும்தான் தரோம். ஆல்ரெடி பதிவு பண்ணுறவங்களுக்கு அவங்க பேருக்கு எந்திர தாயத்தை எடுத்து எனர்ஜைஸ்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் பேரையும் இந்த கிரகண எந்திரத்துக்கு தாயத்துக்கு பயன்படுத்திக்கங்க. கிரகண காலத்தில் செய்யக்கூடிய தாயத்துகளுக்கு 100% பலன் சக்தி அதிகம். ஸோ 100 மடங்கு சக்தி இருக்கக்கூடிய இந்த தாயத்தை பயன்படுத்திக்கங்க. விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது. சங்கட சதுர்த்தி அன்றைய தினத்தில் நான் ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம் நடத்தி நவகிரக தோஷ நிவர்த்தியை நடத்தி பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் செல்வம் தங்குவதற்கும் கிரகதோஷங்கள் சரியாகுவதற்கும் கஜலட்சுமி தாலிக்காசு தங்கமுலாம் பூசப்பட்டதை பிரசாதமாக தர இருக்கின்றோம். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 7ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நான் நடத்தக்கூடிய நேரடி பயிற்சி வகுப்பும் தனிநபர் ஆலோசனையும் இருக்குது. மலேசியா நண்பர்கள் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.